எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ரெசிபியோட வந்திருக்கேன். மசாலா சாய் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாமாங்க. உங்களுக்கு கோல்டு இருந்ததுன்னா இதை தொடர்ந்து நீங்கள் 3 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே சரியாயிடுங்க. இது ஒரு நல்ல ரெமெடி. ஃபஸ்ட்டு ஒரு சாஸ்பேனில் 1.5 கப்பு போல் தண்ணி ஊற்றி அதை சூடு பண்ண வச்சிடலாங்க. இப்போ இந்த கேப்பில் 1/2 இன்ச்சு போல் இஞ்சி தோல் சீவி இஞ்சி இடிக்கிறதுல சேர்த்துட்டு 3 போல் ஏலக்காவும் கூட சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக சாஸ்பேனில் இருக்க தண்ணி சூடாக ஆகிட்டு இருக்கும். அந்த ஸ்டேஜில் இந்த இடித்த இஞ்சியும் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 2 போல் கிராம்பு, அப்புறமா வந்து ஒரு குட்டி சைஸ் பட்டை, இந்த அளவுக்கு பட்டை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சு வருங்க. அந்த ஸ்டேஜில் 2.5 டீஸ்பூன் போல் டீ தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவு ஸ்பூன் அளவில் 2.5 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நுரைச்சி வரணும் டீ தூள் சேர்த்துட்டு, அந்த ஸ்டேஜில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை 1 கப்பு போல் இது கூட சேர்த்துக்கிறேங்க. இந்த பால் வந்து நல்லா பொங்கி வரணுங்க. அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக பெப்பரை க்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒன்று இடித்து சேருங்க ஒரு 4 பெப்பரை, இல்லைனா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. பெப்பர் தூள் சேர்க்கக்கூடாது. இது வந்து ஆப்ஷனலுங்க. நல்லா காஞ்ச ரோஸ் பெட்டல்ஸ் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது டர்க்கிஷ் டீலெலாம் வந்து இந்த மாதிரி காஞ்ச ரோஸ் பெட்டல்ஸை சேர்த்து விடுவாங்க. நல்லாவே இருக்கும். இப்போ ஸ்பூனை வச்சு பெப்பரையும் ரோஸ் பெட்டல்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதிலேருந்து ஒரு 10 நிமிஷம் போதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம டீ ரெடி ஆகிடும். நீங்கள் அதிலே சுகர் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சரி. நான் வந்து இன்றைக்கி ஹனி சேர்த்து தாங்க இந்த டீயை சர்வ் பண்ண போகிறேன். நல்லாவே இருக்கும். நீங்கள் ஹனி சேர்த்துக்கிட்டாலும் நல்லா இந்த டீயை ஆற்றி விட்டுக்கலாம். இப்போது அவ்வளோதான், சூப்பரான மசாலா சாய் ரெடி. இது மிடில் ஈஸ்ட்லலாம் இந்த சாயை வந்து கராக் சாய்னும் சொல்லுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.